இந்த ரிசல்ட் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்போ இன்றைக்கு நிதிஷ்குமார் ஒரு செக்யூலர் தலைவராக பார்க்கப்பட்டார், எல்லோருக்குமானவராக பார்க்கப்பட்டார். முஸ்லிம்கள் சீமாஞ்சல்ல ஏராளமான வாக்கு இங்கே அளித்திருக்கிறார்கள், கொடுத்துருக்குறாங்க. தலித்துகள் இருக்கிறாங்க. இந்த வெற்றியில் ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு ஒன்றும் பங்கு இல்லை. பலவிதமான பெர்செப்ஷனில் இருக்கும். உள்ளாட்சி பிரச்சனை, ஊராட்சி பிரச்சனை, ஊழல், லஞ்சம், சாலைகள், அரசினுடைய பாலிசி, ஃப்ரீபீஸ், அது பல இதில் இருக்கும். ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு 202 சீட்டில் ஒருத்தர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு கேள்வி. ஆனால் இன்று காலை அவர் உடனடியாக பதவியேற்பதற்கு முயற்சி செய்கின்ற போது அது தடைபட்டு ஒரு 6 நாட்களாக பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்தது. அப்போ அதற்கான காரணம் என்ன? இந்த பேச்சுவார்த்தை ஏன் அது ஒரு மௌன நிலை அடைகிறது என்று பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா எப்படியாவது இவரை இந்த முறை கொலாப்ஸ் பண்ணி காலி பண்ணிடணும் முயற்சி பண்ணாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தினுடைய தேர்தல் பற்றி இவ்வளவு நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். எல்லாம் நடக்குது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு போயிடும். ஆனால் இந்த பீகார் தேர்தலுக்கு அவ்வளோ ஒரு கவனம் எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய அளவில் மாறிடுச்சு. இந்த தேர்தலுக்கு பிறகாக, இந்த வெற்றிக்கு பிறகாக எப்படி இருக்கும் போது போக்கு, மீண்டும் சிஎம்மாக அமர்வார் நம்ம நிதிஷ்குமார், இதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். சொல்லுங்கள் கார்த்திக் சார். நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் இந்த முறை ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகுது, முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்துச்சு. அவர் ஒரு 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 இது இருக்குது, அவருக்கிட்ட ஒரு லெகசி இருக்குது. அவர் தான் திரும்ப முதல்வரா? இப்போ பீகார் எலெக்ஷன் எப்படின்னா இந்தியா முழுவதும் ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணாங்க. ஆரம்ப கட்டத்தில் பீகாரில் தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் செப்பாலஜிஸ்ட் ப்ரிடிக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் இல்லை இடையிலையும் கூட ஒரு ஓட்சோரே அப்படிங்கிற ஒரு புரப்பகண்டா காங்கிரஸ் முன்னெடுத்தது. வாக்கு திருட்டு சோரி, சோர் இல்லை சோரி. அவங்க ஒரு இளைஞர் வேலை வாய்ப்புகளை முன்னெடுத்தார் தேஜஸ்வி யாதவ். இங்கே செட்பேக் எப்படி இருந்துச்சு, இவருக்கு வயசாயிட்டு சரியாக பேச தெரியல, தடமாற்றம் இருக்கிறது, பாஜகவுக்கு முகங்கள் இல்லை, இப்படி தான் ஒரு சூழல். அதையும் தாண்டி இந்த ரிசல்ட் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கிறது, காங்கிரஸ் ஜெயிக்கிறது பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்டெஸ்ட், ஒரு ஜனநாயக ரீதியான போட்டி, யார் வேணாலும் ஜெயிக்கலாம். மக்கள் ஓட்டு போட்டால் யாருனாலும் ஜெயிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பீகாரில் இந்த பாப்புலேஷனில் மொத்தமாக பார்க்கும்போது சாதி அரசியல் இப்போது மட்டும் இல்லை, ஜெயபிரகாஷ் நாராயணுடைய காலத்திலேருந்து அவருடைய சீடர்களாக இருந்த லாலு, அப்புறம் அகிலேஷ், அவங்க அப்பா முலாயம், இவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். அந்த காலத்திலே அது அப்படித்தான். மண்டல் கமிஷன் காலத்திலும் பெரிய அளவாக இருந்துச்சு 77. இப்போ இன்றைக்கு நிதிஷ்குமார் ஒரு செக்யூலர் தலைவராக பார்க்கப்பட்டார், எல்லோருக்குமானவராக பார்க்கப்பட்டார். முஸ்லிம்கள் சீமாஞ்சல்ல ஏராளமான வாக்கு இங்கே அளித்திருக்கிறார்கள், கொடுத்துருக்குறாங்க. தலித்துகள் இருக்கிறாங்க. இந்த வெற்றியில் ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு ஒன்றும் பங்கு இல்லை, நிதிஷ்குமாருக்கு பங்கு இருக்கிறது. எப்படி பங்குன்னா 2-3 காரணங்களை நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் 2வது வருது. முதல்ல சொல்கிறேன், நிதிஷ்குமார் ஒரு டைனமிக் லீடர்ஷிப் 20 வருஷம் இருந்திருக்கார். இதில் பல கேள்விகள் என்னென்னா, நாங்கள் படித்த ஜேர்னலிசத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்றால் அந்த அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை 4-5% இருக்கும். மக்கள் எதிரான மனநிலை. இட் வுட் ஹாவ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன். பலவிதமான பெர்செப்ஷனில் இருக்கும். உள்ளாட்சி பிரச்சனை, ஊராட்சி பிரச்சனை, ஊழல், லஞ்சம், சாலைகள், அரசினுடைய பாலிசி, ஃப்ரீபீஸ், அது பல இதில் இருக்கும். ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு 202 சீட்டில் ஒருத்தர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு கேள்வி. தேர்தலுக்கு முன்பு கடைசி எக்ஸிஸ்ட் போலில் அநேகமாக சாணக்கியாலிருந்து இந்தியா டுடே, என்டிடிவி, எல்லா தொலைக்காட்சிகளும், டைம்ஸ் நவ் எல்லா தொலைக்காட்சிகளுமே 167 கொடுத்துருந்தாங்க, 150 கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு 202 வந்துட்டாங்க. எக்ஸிட் போலோட அதிகமாக ஆக்சுவல் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்காம ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 3 காரணங்களை நாம் சொல்ல முடியும். முதலாவது காரணம் சர் என்று அழைக்கப்படுகிற
இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது அவசரமாக கொண்டு வந்த வாக்கு சிறப்பு சீர்திருத்தம், தீவிர சீர்திருத்தம், அதில் 65 லட்சம் வாக்காளர்கள் இல்லாமல் போனார்கள். கடைசியில் 45 லட்சம் வாக்காளர்கள் தான் வந்தார்கள். 45 லட்சம் வாக்காளர்கள் இல்லை. அதில் அவங்க சொன்ன ஞானேஸ்வர் குமாருடைய விஷயம் 22 லட்சம் பேர் இடம் போயிருந்தார்கள், 35 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 7.8 லட்சம் பேர் ஃபேக் கள்ள ஓட்டுன்னு சொன்னாங்க. கடைசியில் டைம் கொடுத்தாங்க, 13 ஆவணங்கள் ஆதர்கள். இன்றைக்கே 70 பிறந்த பிள்ளைகளுக்கே சர்டிஃபிகேட் கிடையாது, 43 45 பிறந்த பிள்ளைகளும் கிடையாது. அதில் முஸ்லீம்களை டார்கெட் செஞ்சாங்க. ஏன் முஸ்லீம்கள் டார்கெட் செய்யணும்? இன்கர்ஷன், இன்ஃபில்ட்ரேஷன் சொன்னார்கள், ஊடுருவுக்கார்கள் வங்கதேசத்திலேருந்து. ஆனால் அது உண்மைதான். யார் ஊடுருவினாலும் நம்ம நாட்டில் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது, வாக்களிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கொடுக்கக்கூடாது. இறையாண்மை அதுதானே, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் அப்படி எவ்வளோ பேர் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அதுதான் உண்மை. நம்ம நாட்டில் பாகிஸ்தான்காரனோ பங்களாதேஷ்காரனோ ஓட்டு போடவே அலோவ் பண்ண முடியாது, அது உண்மைதான். ஆனால் இங்கே அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி எல்லோருடைய வாக்குகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் எவ்வளோ இருக்காங்க? 17.5%, தலித்துகள் 21, யாதவர்கள் 14.1, இபிசி ஓபிசி எல்லாம் சேர்த்து, இபிசி ஓபிசியில் இது உள்ளே வந்துடுவாங்க, இபிசியும் முஸ்லீம்களும் உள்ளே வந்துடுவாங்க, அது மொத்தம் 66%. மேலாதிக்க சமூகம் பிராமணர்கள், தாக்கூர்கள், பனியாக்கள், பூமிகார், இது ஒரு 15.5% இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம அந்த லாஸ்ட்டு இதை அங்கே ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தா தனிப்பட்ட முறையில் யாருக்கு மரியாதை இருக்குது, யார் ஹூ இஸ் த பெஸ்ட் கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட். 36% எடுத்து முன்னணியில் இருக்கிறார் யார்? தேஜஸ்வி யாதவ். ஓகே. 2வது இடத்துல ஜன்சுராஜ் பார்ட்டியினுடைய யார்? பிரசாந்த் கிஷோர். 3வது இடத்துல 16.6, ரொம்ப ஒரு வீக்கெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தார் யார்? நிதிஷ்குமார். ஆனாலும் அவர் ஒரு பவர்ஃபுல் தான், அவருக்கான பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது ஒரு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இது ஒரு காரணமாக அமைஞ்சது. ஆனால் உண்மையிலேயே 3 காரணங்களில் முதல் விவகாரம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது அந்த ஷர்ரில் எதிர்க்கட்சிகள் சொல்லுது, வழக்கம் போல அவங்க சொல்லுவாங்க, பெரிய மோசடி நடந்திருக்கிறது. அதில் புதுசாக 23 லட்சம் புதிய வாக்காளர்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வாக்கு இல்லை. அதெல்லாம் அந்த களத்திலேருந்து நீ வர தான் தெரியும். நிறைய இளைஞர்கள் வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. கடைசி ரிப்போர்ட்டில் ஒரு 7,42,00,000 என்ன அறிவித்தார் கடைசியில். ஆனால் கடைசியில் 3 லட்சம் எக்ஸ்ட்ரா வருது. இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வருது. இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு கோர்ட்லேயும் பதில் இல்லை, எதிர்க்கட்சிகளும் வலுவல்ல. இது அவர்களுக்கு தோல்விக்கு மூல காரணம், மிக முக்கிய காரணம் ஒன்று. 2வது காரணம் என்னென்னு பார்த்தா, கடைசியில் அறிவித்த 10,000 ரூபாய். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 5,000 கொடுத்தாலே பெரிய விஷயம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் முறைகள், இந்த பண கலாச்சாரம்லாம் அந்த மக்கள்கிட்ட கிடையாது. சாதாரணமாக ஒரு வாழைத்தோப்பில் ஒரு 5 மணி நேரம் மண் வெட்டிட்டு 1000 ரூபா சேலரி நீங்கள் சவுத்துலலாம் பார்க்கலாம். ஆனால் பீகாரில் அப்படி கிடையாது. 15 மணி நேரம் வேலை பார்த்தா 8,000 10,000 தான். அதனால தான் அங்கே உள்ள கூலி தொழிலாளிகள் எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, கொங்கு மண்டலம், சென்னை, எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க 8,000 சம்பளம்னா இங்கே 35,000-40,000 சேலரி, நல்ல செழிப்பாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இத்தனை வருஷமாக எந்த வேலைவாய்ப்பும் இல்லை. 20 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, எந்த வேலைவாய்ப்பும் இல்லை. அப்போ இங்கேருந்து அங்கே போகக்கூடாது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த 2வது காரணம், 1வது காரணம் எஸ்ஐஆர் சொன்னேன், 2வது காரணம் இந்த 10,000 ரூபா கொடுத்தது. இந்த மக்களுக்கு இது பெருசாக தெரிஞ்சுது. உங்களுக்கு நாளைக்கு ஓட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு 10,000 வந்துச்சுன்னா ஏழை மக்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும்? கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கே பெருசு, பீகார் மக்களுக்கு எவ்வளோ பெருசு. அதில் 14,000 கோடி ரூபாய் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டா அல்லது இன்டர்நேஷ்னல் வங்கியின் மூலம் பீகாருடைய நலப்பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் மேனுப்புலேட் பண்ணப்பட்டிருக்கிறது, தவறாக பதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எதிர்க்கட்சிகள் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கான ஓட்டு இருக்குது. அவர் எல்லோருக்குமான தலைவர் தான். முஸ்லீம்களும் வாக்களித்திருக்கிறார்கள், யாதவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள், அவர் சார்ந்த சமூகம் வாக்களித்திருக்கிறது, பாஜகவும் வாக்களித்திருக்கிறது. இதுதான் முக்கியம். ஆனால் இன்று காலை அவர் உடனடியாக பதவியேற்பதற்கு முயற்சி செய்கின்ற போது அது தடைபட்டு ஒரு 6 நாட்களாக பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்தது.
அப்போ அதற்கான காரணம் என்ன, இந்த பேச்சுவார்த்தை ஏன் அது ஒரு மௌன நிலை அடைகிறது என்று பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா எப்படியாவது இவரை இந்த முறை கொலாப்ஸ் பண்ணி காலி பண்ணிடணும் முயற்சி பண்ணாங்க. பட் அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு லோக்கல் பார்ட்டி 20 வருஷமாக இருக்கிறவர் அவரை அவருடைய சப்போர்ட்டை ஃபுல்லாக இழக்கிற மாதிரி ஆகிடாதா? அவங்க முயற்சி பண்ண என்ன காரணம்னா இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல. அது நல்லா கவனிங்க, பிஜேபி எப்பவுமே உள்ளே போனால் அடுத்த கட்சி காலி பண்ணிடுவாங்க. இப்போது மதச்சார்பற்ற ஜனதாதெல்லாம் நல்ல பார்ட்டியாக வந்தாங்க. எங்கே? கர்நாடகாவில். கடைசியில் இப்போ தேவகோட ஒரு சாதி பட்சாவே மாறி போயிட்டார். உத்தவ் தாக்கரே அந்த காலத்தில் பிஜேபி கிடையாது. மகாராஷ்டிராவில் பால் சாஹிப் அவர் பேர், அவர் தான் சிவசேனா தலைவர் தான் இருந்தார், பால் தாக்கரே. இன்னைக்கு அங்கேயே பட்னாவிஸ் ஆட்சி வந்துருச்சு, சித்பவ பிராமணர்கள் ஆட்சி வந்துருச்சு. ரைட்டு. அதே போன்று நிதிஷ்குமார் ஆரம்பத்தில் கூட்டணி வைக்கும்போது நிதிஷ் 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிச்சார். இன்னைக்கு நிதிஷ்குமார் 43 தொகுதியில் தான் லாஸ்ட்டில் ஜெயிச்சார். இதெல்லாம் வச்சு என்ன செய்யுங்க, கரையான் புட்டுக்குள்ள எதமோ போன மாதிரி காலி செஞ்சுருவாங்க. அது இந்த முறை இந்த 10,000 கொடுத்தது நிதிஷுக்கு ஒரு சிறந்த பேரை ஏற்படுத்தி ஓட்ட இடங்களை பிரிக்கின்ற போது சமமாக பிரித்து கொண்டார்கள். நீ 101, நான் 101. ஆரம்பத்தில் பிஜேபி கீழே நிற்பாங்க, நிதிஷ் மேலே நிற்பாங்க. போன எலெக்ஷனில் சிராக் பாஸ்வானை நிதிஷுக்கு எதிராக 143 இடங்களில் கண்டெஸ்ட் பண்ண வச்சு நிதிஷை 43 குறைச்சிட்டாங்க. பிஜேபி 74 வந்துச்சாங்க போன எலெக்ஷனில். இந்த எலெக்ஷனில் நிதிஷ்குமார் 85 இடங்களில் ஜெயிச்சார், 101 போட்டிட்டு. பாஜக 89 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? 4 இடம் தான் வித்தியாசம். இப்போ இன்றைக்கு காலையில் செய்தி, நம்ம எப்படி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு 6 எம்எல்ஏக்கு ஒரு மந்திரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எத்தனை எம்எல்ஏ வருது? 15 மினிஸ்டர் யாருக்கு வர்றாங்க? பிஜேபிக்கு வர்றாங்க. 89 × 6 ஏதோ ஒரு கால்குலேட் பண்ணி 15 பேர். நிதிஷ்குமாருக்கு எவ்வளோ வந்திருக்காங்க வர்றாங்க? நிதிஷ்குமாருக்கு 85 தானே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு 14. அதுலேயே ஒன்றும் குறையா பார்த்துக்கிட்டாங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? குழப்பமான கால்குலேஷன் ஒன்றும் இல்லை. புரியுது. இடம் ஷேர் பண்ணும்போது 2 பேரும் 101 பங்கிட்டு இருக்காங்க. கடைசியில் மினிஸ்டரை பார்க்கும்போது நிதிஷ்குமாருக்கு 14 அமைச்சர்களும் பிஜேபிக்கு 15 அமைச்சர்களும். அதிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஹோம் மினிஸ்டர், உள்ளாட்சித்துறை, நிதித்துறை, இந்த மாதிரி துறைகள்லாம் அவருக்கு எடுக்கலாம். இன்னும் நமக்கு வெளியே டிஸ்க்ளோஸ்டு ஆகலை. அப்போ இந்த முறை பிஜேபி எப்படியாவது இவரை காலி செய்யணும்னு நினச்சாங்க. முடியாது. வெற்றி அவருக்கானது, மக்கள் வாக்களித்தது அவருக்கானது. ஆர்எஸ்எஸ் எல்லாரும் சேர்ந்து ஆளை விட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு அவர் இருக்கட்டு, 2-3 வருஷம் கழித்து நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு இப்போ வரக்கூடிய 19ஆம் தேதி முதலமைச்சராக அவர் பதவியேற்க போகிறார். தற்போது உள்ள நிலைமையில் முறைப்படி புரோட்டோகால் முறைப்படி கவர்னர்கிட்ட ரெசிக்னேட் பண்ணிட்டாங்க. கவர்னர் மீண்டும் மெஜாரிட்டியை அழைப்பார், அப்போ இவர் வருவார். இது பீகாருடைய இப்போ உள்ள நிலை. காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் போதுமான அளவில் இருந்துச்சா சார்? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரங்களை முன்னெடுத்தார். இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்லாம் அவர் தரப்பில் ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சார். அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்குது சார்? அந்த ஒர்க்குக்கான ரிசல்ட் வந்திருக்கா? இல்லை, இப்போது நீங்கள் பேசும்போது இந்த ஓட்டு எவ்வளவு எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 23% எடுத்து முதலிடத்திலே தேஜஸ்வி தான் இருக்கார். இப்போ பிஜேபியை பார்த்தா 20.8% எடுத்திருக்கிறாங்க. 101 இடத்துல போட்டிட்டு 89 இடங்களில் வெற்றி பெற்று 20.8%. நிதிஷ்குமார் ஒரு 19.25% எடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கடந்த முறை 70 இடங்களில் போட்டிட்டு 19 இடத்துல போனதில் ஜெயிச்சாங்க. இந்த ட்ரிப்பு 61 இடங்களில் போட்டிட்டு வெறும் 6 இடம் தான். அவங்க பெற்ற வாக்கு எவ்வளோ தெரியுமா? 8.71%. அப்போ ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா, குஷ்வாகாவுடைய பார்ட்டி, மாஞ்சியினுடைய பார்ட்டி, எல்ஜேபி, ஷிராக் பஸ்வானுடைய பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கோலியேஷனில் இருக்காங்க. காங்கிரஸுக்கு எப்போம்னா அவர்களுக்கு ஒரு தரித்திர நிலை, கொஞ்சம் காற்று குடித்தா தான் பெரிய ஆள்னு நினச்சிடுவாங்க. காங்கிரஸில் ஏன் செயல்பட முடியலன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு மினி ஆர்எஸ்எஸ் தான். இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் தான். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற அவ்வளோ பேரும் பழைய காங்கிரஸ் தான். கேட்டிங்களா? அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ராகுல் காந்தியால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ரில் கிரவுண்ட் லெவல் ஒர்க்ஸ் எதுவுமே நடக்கலை. அந்த அளவுக்கு பேரிகார்டை போட்டு அமுத்துறான். ஒரு பூத்தில் 1800 ஓட்டுகள் வரைக்கும் இருக்கலாம். ஒரு பூத்துக்கு 1250 1500 1800 இருக்கும்.
அதில் எத்தனை வார்டு இருக்குது, அதில் எந்த கம்யூனிட்டி இருக்குது, அந்த வார்டு வச்சு பேர்லாம் கரெக்டு தானா அப்படின்னு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி டிஎம்கேக்காரன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கு இல்லை. தமிழ்நாட்டிலையும் கிடையாது, அங்கேயும் இல்லை. காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக போயிட்டு டைவடிச்சார், பேசினார், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போட்டார், சர்ரு போட்டார். இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் அவர்கிட்ட இருந்து தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் களத்தில் அவருக்கு சமநிலையாக பேசுகிற தலைவர்களோ சரி யாராவது இருக்காங்களா? அவர் ஒருத்தர் கேன் யூ மென்ஷன் எனி பர்சன் சிமிலாரிட்டிஸ்? இவரை மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு வைப்ரண்ட்டான ஒரு டைம் இல்லையே. பிரியங்கா அம்மா இருக்காங்க, மற்ற யார் இருக்கா? மல்லிகார்ஜுன கார்கே வயதான தலைவர், மற்றவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய துரதிஷ்டம். இந்தியாவில் உள்ள நிலைகளை இப்போ பார்க்குற போது ஒரு மொனோத்திஸ்டிக் பாலிடிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் ஒற்றை கலாச்சாரம் ஒரு விவகாரம். இப்போ ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் பேசுகிறது தான். 1,00,000 ஆர்எஸ்எஸ்னர்கள் அங்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள். எப்போது இந்த பீகாரில் 1,00,000 திண்ணை மீட்டிங்களில் அமர்கிறார்கள், தேசியத்தை பற்றி பேசுகிறார்கள், தேசவாதத்தை பற்றி பேசுகிறார்கள், பயங்கரவாதத்தை பற்றி பேசுகிறார்கள், காஷ்மீரை பற்றி பேசுகிறார்கள். இதெல்லாம் பேசினா மக்கள் ப்ரோவோக் பண்ணுவாங்க. நிறைய யாதவர்களும் கூட ஆர்எஸ்எஸ்ஸாக மாறியிருக்கிறார்கள். அந்த பணிகளில் ஒருங்கிணைத்து செல்வதற்கு வலுவான கட்டமைப்பு இந்தியா கூட்டணியில் இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக், ஒரு டிமெரிட்ஸ். இன்றைக்கி காலையில் அகிலேஷ் யாதவ் தன் செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நிறைய அனுபவத்தை பெற்று வந்து பீகாரில் கொஞ்சம் கவனமாக இனி கால் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அகிலேஷ் யாதவ். இப்போ ஒரு கன்ஃபேபுலேஷன், ஒரு கடுமையான குழப்பம், ஒரு டிஸ்சென்ட், கருத்து மாற்றம் இனி இந்தியா கூட்டணி தலைவர்கள்ட்ட வரும். ஒரு கேப்பபிள் லீடர் இல்லைன்னு. ஆனால் இவர் நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காரு. மாதேஸ்வர்புராவில் ரிவீல் பண்ணார், 1,00,000 கள்ள ஓட்டு. 6 மாதத்துக்கு முன்னாடி 30 எம்பி தொகுதியில் தோற்றவங்க 288 தொகுதியில் 248 தொகுதியை பிஜேபி ஜெயிக்குது. எங்கே? மகாராஷ்டிராவில். அங்கே பவார் ஸ்ட்ராங்காக இருக்கார், அங்கே உத்தவ் தாக்கரே ஸ்ட்ராங்காக இருக்கார், அங்கே காங்கிரஸ் இருக்குது, அங்கே ஜெயிக்கிறாங்க. இங்கே தேஜஸ்வி வலிமையாக இருக்கார், 20 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க அவங்க ஜெயிக்கிறாங்க. என்ன சூட்சமோ தெரியல. அப்படின்னா ஒரு அரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக எந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? எங்கேயுமே இல்லையே. ஏன் வரமாட்டேங்குது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருது. இப்போ தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய ஸ்டேட். இந்த 3மே மிக முக்கியமான ஸ்டேட். அந்த 2 மாநிலமும் மதவாதம், அதில் டவுட்டே இல்லை. அங்கும் இதே மாதிரி ஊடுருவல்காரர்கள் வரப்போகிறாங்க. இதே பெங்காலிக்காரங்க தான். கலவரங்கள் நடக்க போகிறது, ப்ரொவோக் பண்ண போகிறாங்க. மத கலவரங்கள், சாதி கலவரங்கள் 2 தரப்புலையும் வரும். உத்தரப்பிரதேசத்தில் தினமும் காலையில் எழுமுனா ராத்திரி வரைக்கும் யோகி ஆதித்யநாத் மதத்தை பற்றி தான் பேசுவார், வேறு எதுவுமே பேச மாட்டார். தீவிரவாதிகள் அதுதான் பேசுவாங்க. அங்கேயும் ப்ரொவோக் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னவோ இது ஒரு குறிப்பிட்ட தசாப்தங்களுக்கு பிஜேபிக்கு வாய்ப்பான ஒரு சூழல் உருவாகி இருக்கிற மாதிரி நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்படி தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. பீகாருடைய இந்த நிலை ஒரே ஒரு விஷயம், எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள். இந்த பீகார் தேர்தல் மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது அளவுக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம பேசிய எலெக்ஷன் தான் எனக்கு நினைவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசியாச்சு, அவ்வளோ சொல்லியாச்சு. இருந்தாலும் உங்கள் பார்வையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்றதை காத்திருந்து பார்த்துட்டு மீண்டும் உங்கள் பார்வையை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார்.